எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னு NS200க்கு விண்ட்ஷீல்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோவில் அந்த கமெண்ட் என்னென்னா, என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க vloggingக்கு, என்ன கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கூட உள்ள அந்த குட்டி பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லி மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். May I come in? ஆல்ரெடி நான் இந்த விண்ட்ஷீல்டு தான் என் பைக்கில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன் NS200ல. இந்த விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா நான் வால்பாறை ரைடு அப்போ தான் நான் வந்து என் பைக்கில் இன்ஸ்டால் பண்ணேன். வால்பாறை ரைடு இன்னும் நீங்கள் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த விண்ட்ஷீல்டோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 rupees வந்துச்சு. நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் நான் கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷனில், வாங்குறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த வந்த கமெண்ட், NS200 ஒரு நேக்கட் பைக் தானே, அதுக்கே விண்ட்ஷீல்டு இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. விண்ட்ஷீல்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு 2 ரீசன் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டை ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம லாங் ரைட் போகும்போது. அண்ட் செகண்ட் திங் வந்து பயங்கர லுக்காகவும் ஒரு கெத்தாகவும் இருக்கும், பைக்கே ஒரு வேறு லெவலாக தெரியும். வாங்க நம்ம இந்த விண்ட்ஷீல்டை எப்படி பைக்கில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான 2 விஷயம் தான். ஒன்று விண்ட்ஷீல்டு தேவைப்படுது. ரெண்டாவது நமக்கு தேவைப்படுற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஸ்க்ரூ எடுத்துங்க. ஸ்க்ரூ கீழே வாசர் இருக்க மாதிரி எடுத்துங்க. சரி, இப்போ வாங்க நம்ம போய் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான் கைஸ், விண்ட்ஷீல்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சாச்சு. செகண்ட் டாபிக் வருவோம். நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, எப்படி வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஆக்ஷன் கேமராவே இல்லை. இப்போ தான் நான் ஆக்ஷன் கேமரா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே இந்த கொரோனா அதுன்னு சொல்லிட்டு வந்து லாக்டவுன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா வாங்கல ஒரு சின்ன விட்டு கன்ஃபியூஷன். என்ன GoPro Hero Black 7 வாங்கலாமா இல்லை SJ Cam 6 Legend வாங்கலாமா, ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கு. அண்ட் வாங்கும்போது கண்டிப்பாக உங்கள்ட்ட சொல்லுவேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். என்ன கேமராவில் வந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்கிட்ட கேமரா எதுவுமே கிடையாது. நான் வந்து ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்கிட்ட வந்து 2 ஃபோன் இருக்குது. ஸோ நான் 2 ஃபோன்லேயுமே வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஒரு ஃபோன் என்ன பார்த்தீங்கன்னா iPhone SE, அதில் அவுட்டோரில் ஷூட் பண்ணுவேன். அண்ட் ரெண்டாவது ஃபோனை பார்த்தீங்கன்னா Vivo V11 Pro, அது இண்டோர். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ரூமில் வச்சு பேசும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து Vivo V11 Proவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு அவுட்டோரில் போகும்போது iPhone SEயில் ஷூட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஒரு DSLRலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது இப்போ இருக்க நிலமையில். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, என்ன ட்ரைபாட் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 ட்ரைபாட் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 ட்ரைபாடும் ஒரு கொரில்லா பாடும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் ஒரு ட்ரைபாட் தான் இது எதுவும் அன்பாக்சிங் பண்ணுறேன் இல்லை லாங்காக வச்சு ஷூட் பண்ணுறேன்னா இந்த ட்ரைபாடில் வச்சு ஷூட் பண்ணுவேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 rupees வந்துச்சு. நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்குறவங்க இதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ காய்ச்சி, இதுக்கு அடுத்து நான் யூஸ் பண்ணுற கொரில்லா பாடு வந்து இதுதான் அந்த கொரில்லா பாடு. ஸோ அதுக்கடுத்து நான் யூஸ் பண்ணுற ட்ரைபாடு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து கொரில்லா பாடுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அதை நான் இப்படி வளைச்சிக்கலாம், எப்படி வேணால் இது வளைச்சிக்கலாம். இப்போ நான் மோஸ்ட்டாக வீடியோ ஷூட் பண்ண இந்த தான் யூஸ் பண்ணுறேன் நான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 rupees வந்துச்சு. இதோட பையிங் லிங்க் வந்து நான் கீழே அமேசானில் தரேன், வாங்குறவங்க இதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ட்ரைபாட் நான் யூஸ் பண்ண ட்ரைபாடு இதுதான். இது ஒரு குட்டியாக இருக்கும் இந்த ட்ரைபாடு. இது வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு ட்ரைபாடு இது வந்து கையில் ஒரு ஹேண்டியாக குட்டியாக இருக்கும், அழகாக யூஸ் பண்ணுறதுக்கு. நான் அவுட்டோரில் போகும்போது iPhone இதில் தான் ஹோல்டு பண்ணிட்டு இதெல்லாம் ஷூட் பண்ணுவேன். எப்படின்னா ஃபோனை இப்படி மாட்டி வச்சுட்டு அப்படியே இதில் பிடிச்சி vlog பண்ணிட்டே போவேன். இது வந்து ஹேண்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், எங்கேனாலும் தூக்கிட்டு போகலாம், பேக்கெட்லேயே சேர்த்து போகலாம், ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க வாய்ஸ் கிளாரிட்டிக்கு குவாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து போயோ மைக் யூஸ் பண்ணுறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 1000 rupees வந்துச்சு. டிஸ்கவுண்ட்டில் நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாங்குறவங்க வேணுங்கிறவங்க கீழே போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க. அதோட போயோ மைக்கோட ஒயர் பார்த்தீங்கன்னா செம்ம நீளமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து போயோ மைக்கில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்னும் DSLR கேமரா கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு நல்ல சூப்பரான விஷயம். இத்தனை திங்ஸ் வச்சு தான் நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணுவேன். இதுதான் என்னோட வீடியோ செட்டப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ட்ராவல் ஸ்பாட் தமிழில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அமர். பை கைஸ். வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க.